வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு போலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் நுண்ணீர் பாசன திட்டம். இந்த ஸ்கீம் மூலியமா விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைக்க 100% மணி தராங்க. வாங்க இந்த வீடியோல இந்த நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எங்க அப்ளை பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? இன்னும் மேல்பாகம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடைய சரித்திரம் படை. ஃபர்ஸ்ட் வாங்க நுண்ணீர் பாசன திட்டம். அப்பன்னா என்ன பண்ணலாங்க? நுண்ணீர் பாசன திட்டம் நீரை சிக்கனமா பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் நுண்ணீர் பாசன திட்டம். இதுல 2 டைப் இருக்குது. ஒண்ணு சொட்டு நீர் பாசனம், இன்னொன்னு தெளிப்பு நீர் பாசனம். இந்த 2 டைப்லயும் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற முறைகளை பயன்படுத்தி பயிர்களுக்கு தேவையான நீரை வேர் பகுதிகளுக்கு நேரடியாக கொடுக்க முடியும். இதனால நீர்வழி பயன்பாடு மேம்படும். அது மட்டும் இல்லாம உரங்களையும் நீருடன் சேர்த்து பாய்ச்சி கொள்ள முடியும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எடுக்கிறாங்க. அதெல்லாம் செய்யணும் வாங்க. இதான் செய்தி. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண் உழவர் நலத்துறை கீழ் உள்ள தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்த்துறை அவங்க மூலியமா தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. இதெல்லாம் செய்யணும் அவங்க. நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவனருக்கு சிறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் அமைச்சாங்க. அதாவது சொட்டு நீர் பாசனம் இல்லை தெளிப்பு நீர் பாசனம் அமைக்க சிறு விவசாயிகளுக்கு 100% மானியம் வாங்குறாங்க. இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வாங்குறாங்க செய்யறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, சிறு விவசாயிகள் அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் வரையும், பெரிய விவசாயிகள் அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரைக்கும் நுண்ணீர் பாசனம் அமைத்து பயன்பட சொல்றாங்க. சிறு விவசாயிகளுக்கு அதிகபட்ச லிமிட் 2 ஹெக்டேரும், பெரிய விவசாயிகளுக்கு அதிகபட்ச லிமிட் 5 ஹெக்டேர் வரைக்கும் நுண்ணீர் பாசனம் அமைக்கலாம் சொல்றாங்க. அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, விவசாயியின் ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், பட்டா, பயிர் அடங்கல், சிறு விவசாய சான்று, வங்கி கணக்கு புத்தகம். இந்த டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணும். அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போனாங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த லிங்க் இருக்குது இது யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அது கிளிக் பண்ணி உள்ள வந்துடுங்க. அப்படி உள்ளதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஃபார்மாலிட்டின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆதார் அட்டை நம்பர் கேட்குறாங்க. அதில் உங்களுடைய ஆதார் அட்டை நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து விவசாயியின் பெயர் கேட்குறாங்க. ஆதார் கார்டில் எப்படியோ அது டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்வு செய்ய இருக்குது. நீங்கள் எந்த நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதா சொட்டு நீர் பாசனம் செலக்ட் பண்ணுங்க. இல்லை தெளிப்பு நீர் பாசனம் அமைக்கிறதா தெளிப்பு நீர் பாசனம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டைப் இருக்குது. அவங்களுக்கு எந்த கம்பெனியோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்க. இங்கே சொடுக்கி தங்கள் நிலம் பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கிறது. அது கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு சில டீட்டெயிலாம் கேட்பாங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலையும் இங்கே சொல்லி தங்கள் தொடர்பு விவரங்களை பதிவு செய்யணும் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஒரு சில டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க. போஸ்டல் கோடு இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு விவசாயியின் புகைப்படம் கேட்குறாங்க. உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு பக்கத்தில் கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சா கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அது கரெஸ்பாண்ட் டிபார்ட்மெண்ட் போயிடும். ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.